ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ சமீபத்தில் இந்த வெள்ளிக்கிழமை வந்த படங்களில் வந்து டிராகன் அதோடைய ப்ரெஷ் ஷோ போட்டாங்க. எங்களுக்கு முதல்ல அதான் ப்ரெஷ் ஷோ போட்டிருக்கும்போது அதில் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக என்னென்னா, அந்த ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது ஹீரோ நின்றுருந்தார். அதுவும் இல்லாமல் தயாரிப்பாளருடைய 2 மகள்களும் வந்து நின்றுருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பார்த்து தயாரிப்பாளர்களை சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா, சமயத்தில் ஒரு படத்தில் உடைய சக்ஸஸ் மீட் வச்சாங்க. அதில் வாழ்த்த வந்த அத்தனை பேரும் வந்து முகத்தில் சூரத்தே இல்லாமல் சொன்னாங்க. நல்ல இந்த படம் இப்படி நீங்கள் நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க, நல்லா போச்சு, அது போச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அது எந்த படம் நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் இவங்க வந்து வெளியே வந்த உடனே அவங்க அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒரு கலாட்டாவாக பேசிட்டு நல்லா இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துடைய வெற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே வந்து ரங்கநாதன், பிரதீப் ரங்கநாதன் நடித்த அந்த லவ் டுடே வந்து செம்மையா வேற ஒரு கிராஸ் பண்ணிச்சு. இந்த யூத் மத்தியில் அவனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்க வச்சிருச்சு. அன்னைக்கு போல அந்த ஆடியோ ரிலீஸ்ல போது பார்த்தீங்கன்னா யூத் தான் நின்று அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து விசில் அடிச்சு பறக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய இமேஜ் வந்துருக்கு. அந்த முதல் படத்துடைய இந்த இமேஜ் இருக்குல்ல, லவ் டுடே, அது வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அறுவடையாக இருக்கு. அதனால இந்த படமும் மிகப்பெரிய அளவில் ஒரு சக்சஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய அளவில் தியேட்டர்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா தியேட்டரும் ஃபுல். அந்த அளவுக்கு பிரதீப் ரங்கநாதன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இதாக இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது இதனுடைய ரெவன்யூ உயருதா இல்லை அது வேற. ஆனால் போட்ட முதல் ஈஸியாக அவங்க எடுக்கிற மாதிரி செலவுகள் பெருசாக இல்லை. ஆனாலும் கூட ஒரு கல்லூரியை சுற்றி தான் நடக்குது கதை. ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. கமர்ஷியலான ஒரு நல்ல படம். இந்த படத்தில் வந்து ஏறக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ அவன் வந்து சாதாரண ஒரு பையன் எப்படி அவன் வந்து உருவாகிறான் அப்படிங்கிறதான். முதல்ல வந்து அவன் ஒரு பள்ளி லெவலில் ஒரு உயர்நிலை பள்ளியில் படிக்கும்போது அவன் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை இவனை பார்த்து அடிக்கடி ஸ்மைல் பண்ணும், இவனும் ஸ்மைல் பண்ணுவான். சரி, இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. நம்ம அந்த பொண்ணு நம்மளை விரும்புறா போறதுக்கு அவட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு தான் போயிட்டு ஐ லவ் யூ சொல்லணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி போயிட்டு அவன் சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து நீ எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வரமாட்ட, அதாவது வடிவேலை பார்த்து சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டப்பா அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட. எனக்கு அந்த முன்ன மாதிரி இந்த காமான ஒரு ரொம்ப அதுக்காகவே சின்சியராக உழைக்கிற ஆட்கள்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒருத்தன் ஜாலியாக அரட்டை அடிக்கிறவன், பெண்களை கிண்டல் அடிக்கிறவன், சரக்கு அடிக்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, என்னடா இப்படிலாம் ஒரு கொடுமையாக இருக்குது, சில பெண்கள்கிட்ட நல்ல விதமாக நடந்து பேர் வாங்கலான்னா இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சி தான் அவன் வந்து அதுக்கு பிறகு காலேஜ் போகும்போது ஒரு டானாவே மாறிடுறான். அங்கே போய் டிராகனா மாறி அங்கே வந்து இல்லாத அலப்பறை பண்ணி காலேஜை அல்லோலப்படுத்ததும் இல்லாமல் அந்த காலேஜில் இவன் ஒரு ரோல் மாடல் ஆயிடுறான். அதாவது இந்த மாதிரி எவனுமே மாணவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு மிஷ்கின் சொல்கிற அளவுக்கு, ப்ரொஃபஸரே சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி எவன்ட மாணவனும் இருக்கக்கூடாது, அப்போதான் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும்னா இவனை பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஒரு மாறுதலாக அவன் வந்துடுறான். அப்படிப்பட்ட அவன் எப்படி வாழ்க்கையில், அதாவது அந்த காலேஜில் போய் இவன் 48 அரியர்ஸ் வைக்கிறான். அந்த இடத்துலயும் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணை வந்து 6 வருஷம் சின்சியரா லவ் பண்றான். அந்த பொண்ணு ஒரு நாள் திடீர்னு சொல்றா, பிரேக்கப் சொல்லிடுறா. என்னடி பிரேக்கப் சொல்ற, நைட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ பிரேக்கப் சொல்றியே. அவனை டென்ஷன் ஆகிட்டு கேட்கும்போது அவனை இன்னும் கொஞ்சம் காண்டாக்கிறாவ. நான் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் நீ வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு போயிட்டு இருக்க, நீ எதுலேயும் உருப்பட மாட்டேங்கிற, எதுலேயும் நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு, நீ ஃபெயிலியராகவே இருக்க. அதனால் வந்து நான் எங்கள் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அவன் வந்து 1,20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொன்னதும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு வந்து அவன் நண்பன்கிட்ட சொல்கிறான், நானும் டே மாப்பிள்ள மச்சான் இன்னி பாடுறா, எனக்கு 1,21,000 ரூபா வாங்குற மாதிரி ஒரு சம்பளத்து பாடுறா அப்படின்பா. டே நீ இன்னும் வந்து 48 அரியர்ஸ் எழுதினாதான்டா இன்ஜினியரு, நீ இன்ஜினியரே கிடையாதுடா அப்படின்னு சொன்ன பிறகுதான் இது தில்லு முள்ளு செஞ்சு மறுபடியும் எப்படி மேலே வர்றான், அந்த தில்லு முள்ளு செஞ்சதுனால மறுபடியும் கீழே போகிறான் அப்படிங்கிறதான் ஒரு கதை. ஒரு அழகாக சொல்லியிருக்காரு அந்த கதை. இன்னைக்கு இருக்கிற அந்த யூத்தை படிக்க போகிற அந்த மாணவர்களுக்கு ஒரு பாடம் சொல்ற மாதிரி மிக அழகா அந்த கதை சொன்னதுனால ஒரு நல்ல சக்சஸான ஒரு ஸ்டோரியா இருக்கு. எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய அவனுக்கு இருக்கிற அந்த மாணவர்கள், இளைஞர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு தீனியாகவும் இருக்கு, தன்னம்பிக்கை தர மாதிரி இருக்கு. அவன் எப்படி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு போராடி மேலே போய் அதாவது அவனே திருந்துறான். இப்படி திருந்துட்டு மறுபடியும் அவன் வந்து ஒரு நல்ல நிலைக்கு எப்படி வர்றான் அப்படிங்கிறதான்
அவனை வந்து காலேஜை விட்டு துரத்துன அதே ப்ரொஃபஸர் கூப்பிட்டு அவனுக்கு பொண்ணு தர்ற அளவுக்கு எப்படி வளர்ந்தாங்கிறதான் ஒரு அழகாக சொல்லியிருக்காரு. டிராகன் செமையான படம், பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.